சிறப்பு விருந்தினர்களாக வருகின்றன என்னுடைய ஒரு பிரதருக்கு சொல்ல வேண்டும். திரு பிரவீன்குமார் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சங்கத்தை அவர்களே மற்றும் ஒரு குறுகிய நாட்களிலே பழகினாலும் சிலவங்க ஒரு கன்சல்ட் தினத்திலே பழகுவாங்க. அப்படி ஒரு மிக குறுகிய டைம்ல மிக நெருக்கமாக பழகியவர் அன்பான நண்பர் திரு மகேஷ்குமார் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் குடித்துறை அவர்களே, பிரேம்குமார் ஜட்ஜோட மிஸ்ஸஸ் பிள்ளைகளே, அதே போல மகேஷ்குமார் ஜட்ஜோட மிஸ்ஸஸ் பிள்ளைகளே மற்றும் இங்கு வருகிறது சென்றதான பிரபலன் ரமணி மற்றும் பிரபலன் தங்கச்சன், இன்கம் டாக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் மற்றும் நடுக்கால நண்பர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஜயன், இப்படி பல்வேறு நண்பர்கள் மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஜெருசலேமில் பணிபுரிவதான அன்பான டாக்டர் ஸ்டீவ், அதே போன்று நம்முடைய ஜெருஸ் ஃபேமிலியின் அன்பான ஸ்டாஃப், அதே போன்று இங்கே வருகிறதான பத்திரிகை நண்பர்கள், என்னுடைய நெடுங்கால நண்பர் முனிசிபாலிட்டியோட டோட்டல் கண்ட்ரோலர் சொல்ல வேண்டும். அவர்களெல்லாம் முனிசிபாலிட்டி கிடையாது, திரு மோகன் அவர்கள், அதே போல என்னுடைய நெடுங்கால நண்பர் ராமன் பிரபு மோகன் அவர்கள், அதுபோல நம்ம ஜெருசல ராஜவனைகள்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு அதே போல மார்டின் பிரபா மற்றும் என்னுடைய நடுக்கால நண்பர் கண்டன் மற்றும் அனைத்து பத்திரிகை துறை நண்பர்கள், அதே போல கவிராட்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதுபோல சோகன் ஸ்டான்லி சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல நம்முடைய பக்கத்தில் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறோம், அவருடைய கான்ட்ராக்டர் ரமேஷ். அதுபோல எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்காது. பிரகாஷ் அவர்கள் எல்லா ஃபங்க்ஷனையும் கரெக்டாக அதெல்லாம் பிடிச்சி தான் போகிறது. அப்படி ஒரு நம்முடைய குடும்ப நண்பர் பிரகாஷ் அவர்கள். இப்படி அதே போல இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வைக்க டாக்டர் விஜயதா, அம்பிகா, ஐஸ்வர்யா மற்றும் நல்ல அழகாக பரதநாட்டியம் ஆடிய டாக்டர் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். நான் குறிப்பாக அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த விழா மிக சிறப்பாக நடக்கணும்னா அதற்கு ஒரு பெரிய ஒரு பின்புலம் தேவை. ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எல்லாத்தையும் பண்ணுறது, பர்ச்சேசிங் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு மிக உறுதுணையாக இருந்தவர்கள் என்னோட மேனேஜர் ஜெருசின்னா, நம்முடைய ஆரம்ப முதல் கொண்டு இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பிடிச்ச வரைக்கும் வளர்ந்தானா இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் நல்ல யாருமே நல்லவங்க கிடையாது. உலகத்தில் சில சில விஷயங்கள் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. நம்ம ப்ரொஃபெக்ட் யாருமே சொல்ல முடியாது. எல்லாரும் கண்டிப்பா குறைவு இருக்கும். ஒரு 100% பெர்ஃபெக்ட்னா அது கடவுளை மட்டும்தான் இருக்க முடியும். மனுஷன் எல்லாருமே ஒரு சில விஷயங்கள்ல சில குறைவோட தான் இருப்போம். ஆனா நான் உங்களை பார்த்து வரைக்கும் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் ஆல்மோஸ்ட் எல்லாமே லேடிஸா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் நம்ம வரைக்கும் போனோம். ஒரு சின்ன பிரச்சனை கூட அழகான ஸ்டாஃப் ஃபேமிலி சில பேர் பார்த்தா டீச்சர்ஸ் இந்த பிள்ளைங்களை பிறகு பார்க்கிறோம். பட் ஒரு சில விஷயத்துல அப்படின்னா சில விஷயம் அப்படி இருக்கிறதுனால அந்த டிஸ்பிளின் ஏன்னா இப்போ பிள்ளைகளை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கான மேட்டர். ஸோ அதனால ஒரு அழகா பிள்ளைங்களை ஹேண்டில்
மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு ஸ்டாஃப் பேக்கிங் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேனேஜர் கூட கிடைச்சது உங்களே ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு